ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் எம்புரான் படம் எப்படி இருக்குது அப்படின்னா இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த படம் 2019 வெளியான லூசிஃபர் படத்துடைய சீக்வல் தான் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அந்த லூசிஃபர் படம் எங்கே முடிஞ்சது? பிகேஆருடைய பையனான ஜதின் ராமதாஸை கடைசியாக சிஎம்மாக உட்கார வச்சுட்டு நம்ம ஹீரோ போயிடுவாப்பில். போனதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் ஹீரோ யார் அப்படிங்கிற ஒரு ரிவீலிங் பார்ட் ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ இங்கே இருந்து தான் இந்த கதைக்களம் ஆரம்பிக்குது. இப்போ சிஎம்மாக நம்ம ஜத்தினை உட்கார வச்சுட்டு போனார்ல நம்ம ஹீரோ மோகன்லால். அவர் 5 வருஷம் ஆண்டதுக்கப்புறம் நான் மக்களுக்கு எதையுமே பெருசாக நல்லதை பண்ணலை, இனிமேல் உங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காக புதுசாக ஒரு ஐடியா ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு அவருடைய அரசியல் ஆதாயத்துக்காக ஒரு விஷயத்தை யோசிக்கிறாப்புல. ஆனால் நம்ம யோசிக்கிறது மேட்டர் இல்லை, நம்மளை சிஎம்மாக உட்கார வச்சுட்டு போனானே ஒரு மனுஷன். இப்போ புதுசாக ஒரு ரூட்டை நம்ம எடுத்தோம் அப்படின்னா அந்த ஆள் வந்து என்னென்னு கேட்க மாட்டான். அந்த ஆள் இந்த விஷயத்தில் தலையிடவே கூடாது அப்படின்னு தீர்க்கமாக இருக்கிறாப்புல நம்ம ஜதின். இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த விமர்சனத்தை பொறுத்தளவுக்கு பொறுமையாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த காலம் வேணாலும் எடுங்க. ரைட்டரான முரளி கோபி, டைரக்டரான பிருத்திவிராஜ் சுகுமாரன், சினிமோட்டோகிராஃபரான சுஜித் வாசுதேவ், மியூசிக் டைரக்டரான தீபக் தேவ் அப்படின்னு சொல்லி லூசிஃபரை கையாண்ட அதே டீம் தான் இந்த படத்தையும் எடுத்திருக்குது. அதுலேயும் ஸ்டேஜிங் அண்ட் மேக்கிங் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்லேயே கூட ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லரை எந்த அளவுக்கு கிளாஸியாக ரிச் அண்ட் கிராண்டாக ப்ரெசென்ட் பண்ணணுமோ பிருத்திவிராஜ் சுகுமாரன் அப்படி ஒரு படமாகத்தான் இந்த படத்தையும் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காப்புல. இந்த படத்தில் பார்ட் 3க்கு லீடும் விட்டுருக்காரு மக்களே, இதை தெளிவாக சொல்லிட்டேன். டொவினோ தாமஸுக்கும் சரி மஞ்சு வாரியருக்கும் சரி ஆளுக்கு ஒரு நல்ல ஹை மொமெண்ட்டாக ஒரு சீனை கிரியேட் பண்ண விதமாகட்டும். படத்துடைய ஆரம்பத்திலேயே வில்லனான அபிமன்யு சிங் ஒரு குடும்பத்தையே வேறு இருப்பாப்புல. அந்த காட்சியை ஸ்டேஜிங் அண்ட் மேக்கிங்கில் அந்தளவுக்கு கன்வின்சிங்காக இவங்க கொண்டு வந்த விதமாகட்டும். 2 கிரைம் சிண்டிகேட்டுடைய பாஸ் ஒரு இடத்துல மீட் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன நடந்ததுங்கிறத அப்போ ரிவீல் பண்ணாமல் லேட்டர் பார்ட்டில் எப்படி கமல் சார் விஸ்வரூபத்தில் ஒரு விஷயத்தை வந்து காட்சிகளாக பிளேஸ் பண்ணியிருப்பாப்லையோ அந்த மாதிரி அதனுடைய ஆஃப்டர் மேத் என்னங்கிறத பின்னாடி ரிவீல் பண்ண அந்த ஒரு விஷயமாகட்டும். எனக்கே ஹிந்தி பேச தெரியும், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சுராஜா அப்படியே விட்டுட்டு வண்டியில் போகக்கூடிய டொவினோ தாமஸ் இருக்கக்கூடிய ஒரு சீன் ஒன்று இருக்குது. அந்த காட்சி ஆகட்டும். இதெல்லாம் தாண்டி மதவாதம் சம்பந்தப்பட்ட ஒரு வசனம். அதே மாதிரி ஒரு பையன் அப்பனுக்கு கொல்லி போட வரலை அப்படின்னா அதுக்கு 2 காரணம் தான் இருக்குது அப்படின்னு டொவினோ தாமஸ் சொல்லக்கூடிய ஒரு வசனம்னு சொல்லி ஒரு சில விஷயங்களை அந்தளவுக்கு சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாப்புல பிருத்திவிராஜ் சுகுமாரன். சுஜித் வாசுதேவுடைய சினிமாட்டோகிராஃபியில் அந்த ஹெலிகாப்டருக்கு மேலே வைக்கப்பட்ட அந்த டாப் ஆங்கிள் ஷாட் ஆகட்டும், ஒரு கம்ப்ளீட் ஆக்ஷன் சீக்வன்ஸையே கிளைமேக்ஸில் சில் அவுட்டில் கன்சீவ் பண்ண அந்த ஒரு விஷயமாகட்டும்னு சினிமாட்டோகிராஃபி டாப் நாச்சாக இருந்தது இந்த படத்தில். தீபக் தேவுடைய மியூசிக்கில் ஒரு சில இடங்கள் எலிவேட் ஆகி செம்மையாக போச்சு அடுத்த கட்ட காட்சிக்கு. ஒரு சில இடங்கள் கொஞ்சம் ஓகே தாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு பட்டது. பட் எம்புரானே அப்படிங்கிற அந்த ஃபீமேல் வோக்கல் சூப்பராக உட்கார வச்சுருந்தாப்புல ஒரு சில இடங்களில் இந்த படத்தில். நம்ம மோகன்லாலுடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் தான் இந்த படத்துடைய மிகப்பெரிய பலம். அவர் இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் தான் இது. பட் எந்த அளவுக்கு அவருடைய ரசிகர்களை என்கேஜ் பண்ணுறதுக்கு பல விஷயங்களை பண்ணணுமோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் எல்லா விஷயங்களையும் புல் ஆஃப் பண்ணியிருந்தாப்புல மோகன்லால். இன்னொரு பக்கம் டொவினோ தாமஸ் ஆகட்டும், மஞ்சு வாரியர் ஆகட்டும், பிருத்திவிராஜ் சுகுமாரன், இந்திரஜித் சுகுமாரன், வில்லனான அபிமன்யு சிங் அப்படின்னு சொல்லி பல பேர் அவங்கவுங்க கொடுத்த கதாபாத்திரத்தை எந்த அளவுக்கு புல் ஆஃப் பண்ணணுமோ நீட்டாக பண்ணியிருந்தாங்க. சப்போர்ட்டிங் காஸ்ட்லேயும் நிறைய பேர் அவங்கவுங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்தை நீட்டாகவே கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். கிளைமேக்ஸில் ஒரு ஆக்டருடைய கேமியோ பர்ஃபார்மன்ஸ் ஒன்று இருக்குது. அது யார் அப்படிங்கிறத இங்கே நான் ரிவீல் பண்ணல. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இது ஒன்றும் புதுமையான கதை அப்படின்லாம் சொல்லிட முடியாது. ஹாலிவுட்டில் இந்த மாதிரி பொலிட்டிக்கல் த்ரில்லர்ஸ் எக்கச்சக்கமாக பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் திரைக்கதை அமைப்பு அதுக்கும் இருக்கும். ஸோ கதை ஒன்றும் பெருசாக புதுசு அப்படின்லாம் சொல்லிட முடியாது. இந்த மாதிரி படமெல்லாம் யாருக்காக இப்போ மெயினாக எல்லாரும் போகிறாங்க? மோகன்லாலுக்காக. படம் ஆரம்பித்து 1 மணி நேரம் கழித்து தான் மோகன்லால் வருவார் அப்படின்னா மோகன்லாலுடைய ஃபேன்ஸை அந்த 1 மணி நேரத்துக்கு எப்படி நீங்கள் ஹோல்ட் பண்ணுவீங்க? இதனாலேயே இந்த படம் செல்ஃபி எடுக்கலாம். முதல்ல போக கொஞ்சமாக வந்து மோகன்லால் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் சரி ஓகேங்க அப்படின்னு படம் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட கம்பேர் பண்ணும்போது இதனாலேயே நமக்கு செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பெட்டராக இருக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. படத்தில் ஆரம்பத்தில் வில்லன் ஒரு குடும்பத்துக்கு எந்த ஒரு சம்பவத்தை பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காமிச்சிட்டு அந்த கேரக்டர் மேலே அவ்வளோ ஒரு வெறியே உண்டாயிருது படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு. ஆனால் அப்படி ஒரு ஹைப்பை கொடுத்து ஒரு வில்லன் கதாபாத்திரத்தை ஆரம்பிச்சுட்டு கடைசியாக பயங்கர டம்மி பீஸாக விட்டு ரொம்ப கிளீஷேயாக அவரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு அபிமன்யு சிங்குடைய கேரக்டரை இவங்க க்ளோஸ் பண்ண விதத்தில். அவர் மட்டும் இல்லை, இன்னும் சொல்ல போனால் சென்ட்ரல் ஐபி ஆஃபீஸராக வரக்கூடிய கிஷோருடைய கதாபாத்திரம் நம்ம டொவினோ தாமஸோடைய சும்மா சித்திர தர்ற சுராஜ் மாதிரி ஒரு ஃபினாமினல் பர்ஃபார்மருடைய அந்த கேரக்டர் ஆகட்டும், சும்மா 2 தடவை கேமராவை பார்த்து மட்டும் சிரிச்சிட்டு போகக்கூடிய சிவாதாவுடைய கதாபாத்திரமாகட்டும்னு சொல்லி படத்தில் பல கதாபாத்திரங்கள் சும்மா பேரளவில் தான் இருக்கே தவிர எந்த அளவுலையும் அதை ஸ்ட்ராங்காக இவங்க எழுதவே கிடையாது.
இது எல்லாம் போக இந்த மாதிரி கமர்ஷியல் மாஸ் மசாலா படத்துலலாம் நம்ம லாஜிக்கெல்லாம் எதிர்பார்க்கவே கூடாது. ஒரு சிஎம்ஐ கடத்துறது அப்படிங்கிறதெல்லாம் சர்வசாதாரணமான காட்சியாக இந்த படத்தில் வச்சுருக்காங்க இவங்க. இன்னொரு பக்கம் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாஸ் ஹீரோ எல்லா இடத்துலையும் இருப்பார் அப்படிங்கிற மாதிரியே இருட்டுக்குள்ளே காட்டுக்குள்ளே ஒரு சண்டை நடந்துக்கிட்டு இருந்தால் கூட அங்கே வந்து நிற்கிறாப்புல நம்ம ஹீரோ. அந்த மாதிரி இப்போலாம் நம்ம லாஜிக் எதிர்பார்க்கறது இல்லை. இந்த படத்துக்கும் லாஜிக்கும் சம்மந்தம்லாம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு படம் தான் இது. இதெல்லாம் தாண்டி இந்த படம் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஓடுது. ஐயா ஒரு 1/4 மணி நேரம் தேசி நீ கத்திரி போட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு லூசிஃபர் பிடிச்சதுன்னா கிட்டத்தட்ட அதே பாணியில் தான் இந்த 2வது பாகம் வந்திருக்குது. அது பிடிச்சதுன்னா இது உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா ஒரு ஓகே வாட்ச் தான் இந்த எம்புரான். அடல்கானடை பொறுத்தளவுக்கு இந்த படம் ஒரு UA 16+ அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் உள்ளே இருக்குது. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த படம் தமிழ் டப்பிங்லேயே வெளியாகிருக்கு. மோகன்லால், மஞ்சு வாரியர், நம்ம பிருத்திவிராஜ் சுகுமாரன்னு சொல்லி எல்லாருமே அவங்களுடைய ஒரிஜினல் வாய்ஸ்லேயே பேசியிருக்காங்க. ரொம்ப அழகாகவே தமிழ் டப்பிங்கில் அவங்க பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.